உடனுக்குடன் பன்மொழி கற்போம் வருகின்றார் பத்மலோச்சன் திருச்செந்தூர் செல்வன். வாங்க, வணக்கம். இடையில எதுமண்டா நான் வந்தால் அல்லாட்டி தொடர்ந்து வருவேன். சமூக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 432. அப்பார்ட் 432 பார்ட் 432. நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம் டிஸ்னிலாண்ட் ஃபேக்ட். ஓகே, டிஸ்னிலாண்ட் இங்கிலீஷ்ல டிஸ்னிலாண்ட், பிரெஞ்சுல என்ன சொல்லுவோம், டிஸ்னி லாண்ட். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து கேத்ரெண்டா 4 4. இரண்டாவது கேள்வி கிளிமாண்டா காலநிலை கிளைமேட். மூன்றாவது கேள்வி பேய் என்றா கண்ட்ரிஸ் நாடுகள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், நகுலாவதி அவர்கள், செல்வி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்க இப்ப எங்க அடுத்த ஃபேக்டுக்கு போவோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இப்ப நல்ல வடிவா விளங்கி இருக்கு, அதே பெரிய சந்தோஷம். ஓகே, வெல் டன், கீப் இட் அப். Londres et Italie ont été rejetés en raison de manque de terrain plat. Londres et Italie, அதாவது லண்டன், லாண்ட்ஸ் தான் நாங்க லண்டனை லாண்ட்ஸ், et l'Italie. ஓகே, Londres et Italie ont été rejetés, இது வந்து பசேல இருக்கு, en raison de manque de terrain plat. raison என்றா காரணம், rejeté ரிஜெக்ட் பண்றது, அதாவது அத மறுக்கப்பட்டது அப்படின்ற கருத்து. டிமோங்கண்டா பற்றாக்குறை, தட்டுப்பாடு, குறைவு அப்படின்ற கருத்து. மோங்க். ஓகே, மோங்க். ஓகே, இப்ப ஒரு ஆளை பார்த்து மோங்க், நீ இல்லை என்றால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த அதுக்கும் இந்த மோங்க் தான். தெஹான் பிளாண்டா தட்டை, தெகாண்டா நிலப்பரப்பு, பிளாண்டா தட்டை, தட்டையான நிலப்பரப்பு. இப்ப நீங்க தெகாண்டா, இப்ப நீங்க பாருங்க எத்தனை பதம் வருது, மைதானத்துக்கு வரும், காணிக்கு வரும், நிலப்பரப்புக்கு வரும். அப்ப அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் கரெக்டா புரிஞ்சு கொள்ளணும். ரீசன்னா என்ன காரணம்? லண்டன் மற்றும் இத்தாலி தட்டையான நிலப்பரப்பு இல்லாததால் மறுக்கப்பட்டது. அங்க வந்து நிலப்பரப்பு தட்டையா இல்ல. இப்ப நீங்க லண்டனை பாத்தீங்கன்னா, இத்தாலிய பாத்தீங்கன்னா, இத்தாலி ஃபுல்லா மேலதான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி லண்டன் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா மலைகள் கூட இருக்குது. தட்டையான நிலப்பரப்பு கொஞ்சம் குறைவு, அது ஒரு ஒடுக்கமாயும் இருக்கும், அதோட அதோட நீளம் கூடுதலாகவும் இருக்குது லண்டன். ஓகே, London and Italy were rejected due to lack of the flat train. அதாவது தெஹான் தான், இது வந்து ட்ரெயின் என்ற சொல்றாங்க இங்கிலீஷ்ல. பட் தெஹான்ன்றது ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான், நிலப்பரப்பு தான். நான் இதுல போட்டிருக்கேன், பட் இங்கிலீஷ்லயும் இந்த வேர்டு இருக்குது. ஓகே, l'Espagne se voit refuser un climat similaire à celui des parcs Disney de Californie et de Floride, bien qu'elles sont situées près de la mer de Méditerranée. அடுத்த ஃபேக்ட் இது. l'Espagne se voit, நீங்க c'est vu du passé ல, c'est vu refusé என்றைக்கு passé, இது கொஞ்சம் se voit ஒரு கொஞ்சம் நிகழ்காலத்துல எழுதின மாதிரி. ஓகே, நிகழ்காலம். பட் இதை விட்டுட்டு நீங்க பசேலியே நாங்க சொன்னாதான் நான் இதுல போட்டிருக்கேன். l'Espagne se voit refuser du climat similaire. சிமிலர் கண்டைக்குல ஒத்து போறது, ஒரே மாதிரி. ஓகே, சிமிலர் ஒரே மாதிரி. celui கிளிமாண்டா கிளைமேட், celui des parcs Disney, அதாவது பார்க் டிஸ்னி, எங்க இருக்கிற பார்க் டிஸ்னி, இது கலிபோர்னி, இது புளோரிட். இந்த ரெண்டு இடத்தையும் டிஸ்னி இருக்குது. ஓகே, கலிபோர்னி, இது புளோரிட். இந்த ரெண்டு நாட்டுல இருக்கிற டிஸ்னி மாதிரி கிளைமேட் வந்து ஸ்பெயின்ல இருந்தபடியாலும், bien qu'elles sont, இது வந்து கண்டினியூ பண்றபடியால, bien qu'elles sont situées près de la mer Méditerranée. ஓகே, sont situées près de la, ஒரு பக்கத்துல, près de la பக்கத்திலேயே, மேற்கண்ட கடல், மத்திய தரைக்கடல் பக்கத்துல இருப்பதாலும் இந்த ஸ்பெயின் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்குரிய காரணம். ஓகேயா, ஸ்பெயின் மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இருந்தமையாலும் கலிபோர்னியா மற்றும் புளோரிடா
டிஸ்னி பூங்காக்கள் போன்ற ஒரு காலநிலை இருந்தபடியாலும் மறுக்கப்பட்டது. ஸ்பெயின் வாஸ் denied having a climate similar. இப்ப சிமிலர் பாருங்க, சிமிலர் இங்கிலீஷ்ல. ஓகே, அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி சிமிலர் to the California and Florida Disney Park despite being located near the Mediterranean Sea. ஓகே, இது இங்கிலீஷ்ல. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு சொல்லுங்க சிமிலர் அண்டா ஒத்து போறது, ரெஃப்யூஸ் அண்டா மறக்கப்படுது, கிளிமாண்டா காலநிலை, வேற என்ன பிரேதுலாண்டா கிட்ட, மேரண்டா கடல். ஓகே, மெடிட்டரனே அந்த மத்திய தரைக்கடல், லெஸ்பைன் அண்டா ஸ்பெயின். ஓகே, இதுல எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குயிக்கா போறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, பிளா என்றா என்ன, raison என்றா என்ன, prédu என்றா என்ன. திருப்பி சொல்றேன், பிளா, raison, prédu. இந்த 3 கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை எதிர்பார்த்த 3 கேள்விகளுக்கும் வாங்க. வணக்கம். வணக்கம் பாணிமோகன். நீங்க நல்ல மாதிரி இருக்கிறத பிரார்த்தித்து கொண்டு புலா என்ற தட்டையா? ஆமாம், எனக்கு பொதுவா சொன்னா எனக்கு ஒண்ணும் புலாங்க இல்லை. இந்த ஒன்றுதான் சரியா புரிஞ்சு கொண்டேன். கொசு புலாங்க இல்ல. கிளாஸோவோ சொல்றேன். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம் பத்மலோஜனிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தட்டை கிரஸ், நான் எழுதின சின்ன எழுத்து கொடுத்தேன். சொன்னா காரணம் என்னது? காரணம் இல்ல, முதல் நான் வேற எழுத்து எழுதி இருந்தேன், பிறகு அதுக்கு மேல எழுதினான். என்ன சொன்ன? தட்டையை கேட்டனவர்ல பட்டாக்குறை. கொஞ்சம் எனக்கு அவர் சொன்னது ஏதோ சொல்லாது வந்தது போல இருக்குது. அவர் படிப்பிக்காது வந்தது போல இருந்தது. கொஞ்சம் பாஸ்டா போறபடியா எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் முதல் ஒரு வேற எழுத்து இன்னொரு தரம் போடவா? எல்லாமே இல்லாம கிடையாது. சரி, ஓகே. கொஞ்சம் கஷ்டமான கணக்க புதுச்சொற்கள் வாரபடியால் எல்லாம் கஷ்டமா இருக்கு. 2 விதமான சொல்லு சொன்ன போல இருக்கு. கொஞ்சம் போடுறேன். இந்த 7ஆம் தேதி தானே என்னோட ஒரு பழக்கம், சின்ன எழுதுறது, எழுத்துக்களை பெருசா எழுதுறோம். லண்டன் லாங்ரோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 432. À partir du 432 part 432. நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம் டிஸ்னிலாண்ட் ஃபேக்ட். ஓகே, டிஸ்னிலாண்ட் இங்கிலீஷ்ல டிஸ்னிலாண்ட், பிரெஞ்சுல என்ன சொல்லுவோம்? டிஸ்னிலாண்ட். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி கேத்ரண்டா 4 4. இரண்டாவது கேள்வி கிளிமாண்டா காலநிலை கிளைமேட். மூன்றாவது கேள்வி பேய் என்றா கண்ட்ரிஸ் நாடுகள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், நகுலாவதி அவர்கள், செல்வி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்க இப்ப எங்க அடுத்த ஃபேக்டுக்கு போவோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இப்ப நல்ல வடிவா விளங்கி இருக்கு, அதே பெரிய சந்தோஷம். ஓகே, வெல் டன், கீப் இட் அப். Londres et Italie ont été rejetés en raison de manque de terrain plat. Londres et Italie, அதாவது லண்டன், Londres தான் நாங்க லண்டனை Londres, et l'Italie, okay? Londres et Italie ont été rejetés, இது பசையில இருக்கு, en raison de manque de terrain plat. raison என்றா காரணம், rejeté என்றா ரிஜெக்ட் பண்றது,
அதாவது அத மறுக்கப்பட்டது அப்படின்ற கருத்து. டிமோங்கண்டா பற்றாக்குறை, தட்டுப்பாடு, குறைவு அப்படின்ற கருத்து. மோங்க் ஓகே, சே மோங்க் ஓகே. இப்ப ஒரு ஆளை பார்த்து மோங்க், நீ இல்லை என்றால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த அந்த அதுக்கும் இந்த மோங்க் தான். தெஹாம் பிளாண்டா தட்டை, தெஹாண்டா நிலப்பரப்பு, பிளாண்டா தட்டை, தட்டையான நிலப்பரப்பு. இப்ப நீங்க தெஹாண்டா இப்ப நீங்க பாருங்க எத்தனை பதம் வருது. மைதானத்துக்கு வரும், காணிக்கு வரும், நிலப்பரப்புக்கு வரும். அப்ப அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் கரெக்டா புரிஞ்சு கொள்ளணும். ரெய்சோன்னா என்ன காரணம்? லண்டன் மற்றும் இத்தாலி தட்டையான நிலப்பரப்பு இல்லாததால் மறுக்கப்பட்டது. அங்க நிலப்பரப்பு தட்டையா இல்ல. இப்ப நீங்க லண்டனை பாத்தீங்கன்னா, இத்தாலிய பாத்தீங்கன்னா, இத்தாலி ஃபுல்லா மலைதான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி லண்டன் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா மலைகள் கூட இருக்குது. தட்டையான நிலப்பரப்பு கொஞ்சம் குறைவு, அது ஒரு ஒடுக்கமாயும் இருக்கும். அதோட அதோட நீளம் கூடுதலாகவும் இருக்குது லண்டன். ஓகே, London and Italy were rejected due to lack of the flat train. அதாவது தெஹான் தான், இது ட்ரெயின் என்ற சொல்றாங்க இங்கிலீஷ்ல. பட் தெஹான்ன்றது ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான், நிலப்பரப்பு தான். நான் இதுல போட்டிருக்கேன், பட் இங்கிலீஷ்லயும் இந்த வேர்டு இருக்குது. ஓகே, l'Espagne se voit refuser un climat similaire à celui des parcs Disney de Californie et de Floride, bien qu'elles sont situées près de la mer de Méditerranée. அடுத்த fact இது. L'Espagne se voit, நீங்க c'est vu de passé là, c'est vu refuser endega passé. இது கொஞ்சம் se voit ஒரு கொஞ்சம் நிகழ்காலத்துல எழுதின மாதிரி. ஓகே, நிகழ்காலம். பட் இதை விட்டுட்டு நீங்க பசையிலேயே நாங்க சொன்னாதான் நான் இதுல போட்டிருக்கேன். L'Espagne se voit refuser de climat similaire. சிமிலர் கண்டைக்குல ஒத்து போறது, ஒரே மாதிரி. ஓகே, சிமிலர் ஒரே மாதிரி. celui climat climate celui des parcs Disney, அதாவது பார்க் டிஸ்னி எங்க இருக்கிற பார்க் டிஸ்னி, இது கலிபோர்னி, இது புளோரிட். இந்த ரெண்டு இடத்தையும் டிஸ்னி இருக்குது. ஓகே, கலிபோர்னி, இது புளோரிட். இந்த ரெண்டு நாட்டுல இருக்கிற டிஸ்னி மாதிரி கிளைமேட் ஸ்பெயின்ல இருந்தபடியாலும் bien qu'elles sont, இது கண்டினியூ பண்றபடியால bien qu'elles sont situées près de la mer Méditerranée. ஓகே, sont situées près de la, ஒரு பக்கத்துல, près de la பக்கத்திலேயே, மேற்கண்ட கடல், மத்திய தரைக்கடல் பக்கத்துல இருப்பதாலும் இந்த ஸ்பெயின் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்குரிய காரணம். ஓகேயா, ஸ்பெயின் மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இருந்தமையாலும் கலிபோர்னியா மற்றும் புளோரிடா டிஸ்னி பூங்காக்கள் போன்ற ஒரு காலநிலை இருந்தபடியாலும் மறுக்கப்பட்டது. ஸ்பெயின் வாஸ் denied having a climate similar. இப்ப சிமிலர் பாருங்க, சிமிலர் இங்கிலீஷ்ல. ஓகே, அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி சிமிலர் to the California and Florida Disney Park despite being located near the Mediterranean Sea. ஓகே, இது இங்கிலீஷ்ல. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு சொல்லுங்க, சிமிலர் என்றா ஒத்து போறது, ரெஃப்யூஸ் என்றா மறக்கப்படுது, சில கிளிமாண்டா காலநிலை, வேற என்ன, பிரேதுலாண்டா கிட்ட, மேரண்டா கடல். ஓகே, மெடிட்டரனே அந்த மத்திய தரைக்கடல். லெஸ்பைன் என்றா ஸ்பெயின். ஓகே, இதுல எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குயிக்கா போறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, பிளா என்றா என்ன, raison என்றா என்ன, prédu என்றா என்ன. திருப்பி சொல்றேன், பிளா, raison, prédu. இந்த 3 கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை எதிர்ப்பு. 3 கேள்விகளுக்கு சரியா? இப்ப ஓகேயா? சரியா போச்சு. 2 பேருக்கு அதுக்கு 3வது குரல் வாங்க. அப்படிதான் இருக்கணும். சிலர் சிலர் செய்வார்கள், கியூ எங்கே நிக்கும், எங்கே இருந்தோம் முன்னுக்கு நிக்கும். அதெல்லாம் கட்டுத்தரதான். சவுண்டால முதல் வந்துருவார். இல்ல அது நல்ல விஷயம். வாங்க, நான் தானே. நீங்க இப்ப சொன்னது சொன்னது அது சரி. பிளாண்டா தட்ட கொஸ்டா அந்த ராஜினல்பன் சொன்ன ஏதோ காவல் நவல எழுதி வச்சுக்க தெரியல. காரணம்
மற்றது பேதுலாவாதுண்டா பக்கத்திலேயா இருக்கணும். அவ பேதுலான்னு சொல்லுவா, நான் கேள்வியா கேட்கல, ஏதோ பேது ஒன்ன மாதிரி கிடக்கு. கேதுவா பேதுவா பேதுலா கிரைசோன்டா தான் காரணம். கிரைசோன் காரணம். முதலாவது பட்டை, இரண்டாவது கிரேசோ காரணம், மூன்றாவது கேது கிட்ட. பிளான்டா தட்டை. மூன்றாவது இது சொல்லு. என்னடா இந்த கேள்வியை வச்சுதான் அதை உன்னிப்பா கேட்டக்கூடியதா இருந்ததா? நடிகா கேள்வியை கேட்டபடியா 2ஆம் தரம் போடையில எங்களுக்கு புடிச்சிட்டா. பிடிக்கல. முதல் 2 பிடிச்சிட்டேன். அந்த 3ஆவதுதான் எனக்கு வராம விட்டது. அது வடிவா தெரியல. அதுக்காக திருப்பியும் கேட்டது. அந்த பிரேதுண்டா தான் பக்கம் எல்லாம் கிட்ட சொன்னவர். பிளான்டா தட்டை ரைசோண்டா காரணம். அது ரீசனை தான் ரைசோ. அது டக்குன்னு பிடிச்சிட்டேன். ரைசோண்டா காரணம் அது கொஞ்சம் மாற்றம் இருக்குது. மற்ற பிளான்டா தட்டை இந்த பிரேதுலா அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. முதல் இது பிரேதுண்டா பக்கம் சொல்லி போட்டு கேள்வியில கேது அது லாவ சொல்லல பிரேது மட்டும் சொல்லி கேது. நான் என்ன விளையாடுன்னு சொன்னா, நான் கிரெசோவுக்கு வேறொரு சொல்ல எழுதி போட்டு பேந்து இது காரணம் மேலால காவன்னாவன் தானாவையும் போட்டு நான் சரியா வந்தா காரணம் எழுதுவோம். வாசிக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். மற்றது என்ன விசாரிச்சீங்க? காரணம் தட்டை. மற்றது பக்கம் எல்லாம் கிட்ட. ரெண்டு பேரும் சொல்றீங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. பிரேதுண்டா காரணம் எல்லாம் பக்கம். எனக்கு கேது கேட்டது. கேது வார சொல்லுக்கு எல்லாத்துக்கும் அந்த முன்னுக்கு ஒரு சொன்ன உச்சரிப்புக்கு வருதுன்னு அப்படித்தான் சொல்றா. இப்ப சில சொல்லுகளை கூடுதலான சொல்லுகளுக்கு அதுக்குள்ள இருந்து வந்தவே அப்படி உண்மையான உச்சரிப்பு சொல்லுவோம். எங்களால அப்படி சொல்ல எங்கட வாசிய அப்படி சொல்லணும்னா நாங்கள் இந்த மாதிரி 30-40 வருஷம் பிரெஞ்சுக்குள்ள போய் வாழணும். நாங்கள் இந்த இதுலயும் இப்படி இருந்தாலும் பிரெஞ்சு படிக்கிறோம், வாசிக்கிறோம், சொல்றோம். இப்பவும் நாங்க வாய் தானே சாப்பிடுறோம், கையாலையும் காலாலையும் தானே செய்யணும். அதோட படைக்க இங்க இந்த பிள்ளைகளோட படைக்க உண்மையிலேயே வைக்கம். அது படபடண்டு இவ்வளவு தமிழ கதைக்குது. அது நேரம் டிரான்ஸ்லேஷன் கேட்ட உடனே படாரன்னு சொல்லுங்கள். இந்த இங்கிலீஷுக்கு என்ன தமிழ்லண்டா உடனே சொல்லும். பிள்ளைகள் ஆமா நீங்க இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் கேட்பினோம். அதேதான் நாங்கள் வந்து எத்தனை வருஷம் கேட்பினோம். தாங்கள் அதுக்கு பிறந்தீங்க. அதேதான் நாங்கள் இந்த மொழியை எவ்வளவு படிக்கிறோம் படிக்கலாம். அதுகளுக்கு சொல்லி கொடுத்துருக்க வேணும். ஆனா இல்ல இங்க தமிழை தானே சொல்லி கொடுக்கல. நாங்கள் அங்க தமிழும் ஆங்கிலமும் தானே. இப்ப பிள்ளைகள் பிறந்ததை விட நாங்க வந்த காலம் கூட தானே இப்ப. ஆனா பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு எல்லா பாசையும் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ்ல நாங்களும் பிறந்து வளர்ந்த எத்தனை பேருக்கு இப்ப மூலியம்மா இன்னும் சொல்ல தெரியா? மூலம் என்றத மூலியம்மா, அவர் மூலியம்மா. அப்ப பேர் என்ன? பண்டிதர், தமிழ் பண்டிதரா. அப்ப அப்படி தமிழுக்குள்ளேயே குழப்பத்துல நாங்க இருக்கிறோம். இங்கத்த பிள்ளைகள் இல்ல. இப்ப இங்கத்த பிள்ளைகள் தமிழ் என்ன சொல்லுகிறார்கள். உடனே ஒரு டிரான்ஸ்லேஷன் கேட்டீங்கன்னா இந்த இங்கிலீஷ் வேர்டுங்க என்ன தமிழ்டா உடனே சொல்லுவார். என்ன பிரச்சனைனா இப்ப நாங்களும் பிள்ளைகளுக்கு முதல் தமிழ் படிப்பிக்கல எல்லாம் தமிழும் எது படிப்பிக்க நாங்கள் இந்த டிக்ஷனரியை பார்த்து ஏதோ சொல்லி கொடுப்போம். அந்த சொல்ல அதே சொல்ல நாங்கள் திருப்பி மறந்துடுவோம் அடுத்த கிழமை. ஆனா பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சிருக்கிறோம் எத்தனை வருஷம் சென்றாலும். அம்மா நீங்க சொல்லி தந்தீங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன கேட்க திருப்பி இந்த சொல்லுக்கு நீங்க தான் எனக்கு சொல்லி தந்த, நீங்க இப்ப சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். சரியா? அப்படியான இது இருக்கு. இப்ப சில புது சொற்கள் கூட இப்ப நேற்று நல்ல மழை, சரியா? மழையும் குளிரும் கொஞ்சம். அப்புறம் வேலை முடிய வெள்ளிக்கிழமெல்லாம் வாருது. அப்ப 2 குருவியால தான் முதல்ல கேட்பேன் அவங்க எப்படி இருக்கணும்ட்டு. பின்ன அவங்கள கதை சொல்லிட்டு வேற வேலை உங்களோட எப்படி கேட்டுட்டு தான் இனி உலக அரசியல்ல 2 பேரும் ஆரம்பிப்போம். அப்ப சொன்னார் எப்படி இருக்கணும் 2 பேரும் கேட்டார். நான் 2 பேரும் நல்ல கூதல்ல இருக்கணும்னு சொன்னேன், கூதக்காஞ்சு இருக்கணும்னு சொன்னேன். சரியா? இப்ப உடனே கேட்டார் அதான் டைன்னு கேட்டார். இப்ப நான் இந்த மழை நேரம் அது கூதல் என்று சொல்றது. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அதாவது குளிர். நீங்க சொல்றதா கூதல்? பாட்டே இருக்கு, என்ன காற்று வீசையிலே குளிர், அந்த பாட்டே இருக்குது. அப்ப
கூதல்ல இருக்கிறேன் 2 பேரும். நான் உடனே கேட்டார். அப்ப விட்டுப்பாட்டும் போகல கேட்டார். அப்படியாண்டா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் கூதல்னா குளிர் என்று சொன்னேன். அப்ப இனி அவங்க கூதக்காயிறாங்கன்னு சொன்னேன். அப்ப கூதக்காயிறன்னா என்னன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இப்ப ஊர்ல எல்லாம் நாங்க என்ன செய்யறோம்னா காலையில எழும்பி அந்த விறகெல்லாம் வச்சு கொல்லின்னு சொல்லுவோம். அதெல்லாம் மூட்டி வெளியில கூதக்காயிறத அந்த இதுல வைக்கல அதே நமக்கு குளிரா குதல் காயிறதுன்னு சொல்றோம். அப்ப நேற்று சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இன்னொரு நாளைக்கு ஏதாவது கொண்டு வரலாம் அவருக்கு சொல்லுவார். 2வது மைண்ட்ல வந்துட்டது உடனே ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஞாபகத்துல இருக்கும். இப்ப நமக்கு தினதாரம் தானம் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்கலாம். அவர்களுக்கு பாரு நீங்க வந்து எத்தனை வருஷம் அது நியாயம் இருக்குத்தானே. என்ன எங்களுக்கு கோபம் வருது அவர் சொல்லி எங்களுக்கு பூச்சிக்கொண்டு கோபம் வந்துடும். ஒத்துக்கொண்ட வழக்கம் கிடையாது. ஓகே எனக்கு தெரியாது அதுவும் இல்லை தெரிஞ்ச மாதிரி நடிச்சு மாட்டுப்படுறது பேச்சு வாக்குறது அப்படி பாக்க உண்மையிலேயே 2-3 மொழியிலேயும் நாங்க தான் அவர்களை விட பற்றியது பயந்துருக்க வேணும். இங்கிலீஷும் சரி டச்சும் சரி தமிழும் சரி அவர்கிட்ட கேட்டு பாருங்க கடகண்ட எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போவாருங்க. இங்க இந்த எண்ணெய்க்கு இந்த எங்கட இதுக்கு ஓயில் வந்து அந்த ஓவுக்கு மேல 2 குத்து இருக்கு. அது எனக்கு நடுகையில தான் முந்தி பிரச்சனை வர்றது. இதே 2 பேரும் எனக்கு பாடி சொல்லி அம்மா இருக்கா சொல்லுங்க ஓயில் கண்ட இல்ல நீங்க இங்கிலீஷ் படி சொல்றீங்க டொச்சில சொல்லுங்க ஊழ் 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 அவ சொல்லுவாள் அம்மா சொல்றது சொல்ற சரி எனக்கு என்னன்னு சில நேரம் அது சரியே வர இல்லையா என்ன அவைக்கு ஒரு சிரிப்பு மாதிரி எங்கட உச்சரிப்பு அவைக்கு ஒரு சிரிப்பு மாதிரி. ஓவுக்கு மேல குத்து வந்தா பண்ணுவாங்க இங்க. ஆனா ஜூவுக்கு மேல குத்து வந்தாலும் பண்றாது. அதுல அந்த உச்சரிப்பு வித்தியாசம் இருக்கு. இங்க உள்ளவைக்குதான் அந்த வித்தியாசம் தெரியும். வித்தியாசம்தான் அது 3 எழுத்து இருக்குது வாணி. ஓவுக்கு மேல 2 குத்து, ஊக்கு மேல 2 குத்து, ஏய்க்கு மேல 2 குத்து. அப்ப ஓயில் ரெண்டான ஈழ் அந்த ஓ அப்படி சொல்லணும். அப்படி அந்த 3 எழுத்து தான் ஜெர்மனியின் 28 எழுத்தோட அந்த 3 எழுத்து முக்கியமானது. அப்ப அந்த உச்சரிப்புல இருக்கு வித்தியாசம். நாங்க சொல்லி உச்சரிப்புல மற்றவைக்கு எங்கத்தைய பிள்ளைகளுக்கு ஜெர்மன்காரருக்கு எங்கட வித்தியாசம் தெரியுது. அது எங்களுக்கு தெரியுது இல்ல அதோட உச்சரிப்பு எனக்கு இல்ல எங்கெல்லாம் விட்டு முழுவதுமா எங்கெல்லாம் பிள்ளை நாங்களும் சரி பிள்ளை விட்டுட்டோமே என்று சொல்லி ஒத்துக்கொள்ளவும் மாட்டோம். நாண்டு ஒண்ணு நிற்போம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருப்போம். இப்ப நான் உங்களுக்கு எத்தனை தான் சொல்றேன். சரி இப்ப நாங்க குடும்பம் வலயத்துக்குள்ள ஓடுவோம். அழகான காட்சிக்குள்ள இருக்கிறார் நகுல் ஆஸ்வரன் அவர்கள். நன்றி எல்லோருக்குமே நன்றி. நன்றி வணக்கம். நன்றி.